மனிதன் நினைப்பதுண்டு மனிதன் நினைப்பதுண்டு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று கொடிய சாபத்தை உடுத்தி விட்டீர்களே, நான் யார்? என் தந்தைக்கு பிறகு நாடாள பிறந்தவன். அப்படி இருக்கும் பொழுது நாட்டு மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? என் இடத்த தாய் தந்தைதான் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த பாவி செய்த தவறை மன்னித்து இந்த பாவைக்கு சாபத்தை மாற்ற வையுங்கள் சுவாமி. என் பாதத்தை படித்த பிறகு உன்னை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கில்லை. இருந்தாலும் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். இதை மாற்றி அமைக்கும் வல்லமை என்னிடம் கிடையாது. அருவியாக இருக்கிற நீ அழகனாக வேண்டும் என்றால் உபாயத்தை சொல்லுகிறேன். உண்மைதான். ஒரு பெண்ணை பார்த்து உடனே முதலில் நீ திருமணம் செய்ய வேண்டும். நீங்கள் கூறுவார்த்தை முறைதானா? அழகாக இருக்கும் மாணவருக்கு பெண் கிடைப்பதற்கு அரிதாக உள்ளது.
பெண்கள் திருமணம் செய்வதற்கு முன்வருவது கிடையாது. நானோ கூறி உஷ்டமிருத்திருக்கிறேன். என்னை எந்த பெண் சாமி திருமணம் செய்து கொள்வார்? ஒரு நாட்டின் பேரரசருடைய மகன், ஒரே மகன் நீ. உன் நாட்டிலே தங்கமும் வைரமும் வைடூரியமும் புகுந்து கிடக்கிறது. நாட்டை மேற்பாதி எழுதி தருகிறேன், 10,000 பொன்னை பரிசாக தருகிறேன் என்று பறைசாட்டிப்பார். வறுமை போட்டி கீழே இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், திருமணமாகாமல் பணத்திற்காகவும் பாதி நாட்டிற்காக ஆசைப்பட்டு உன்னை மணக்க முன்வருவார். அவர் சாதாரண பெண்ணாக இருக்க மாட்டார், மாதவர்கள மணிவிளக்காக இருப்பார், பெண் குலத்தின் பொன் விளக்காக இருப்பார், மாதவர்கள மணிவிளக்காக இருப்பார், கற்பு கரசியாக இருப்பார். அந்த பெண்ணை நீ மணந்து கொண்டு எங்கெங்கு ஆண்டவன் பகவான் ஆலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அந்த பகவானை நீ வழிபட்டு வந்தால், நீங்கள் செய்கின்ற பூஜையை மெச்சி பகவான் உங்களுக்கு காட்சி கொடுத்தால் அறிவாக இருக்கிற நீ அழகனாக மாறுவார். இதை விட வேற வழியே எனக்கு எப்போது பெண் கிடைப்பது? நான் எப்போது திருமணம் செய்வது? என் நிலை எப்போது மாறுவது? அதுவரை இந்த பாவி நான் பசை பொறுமையில் தான் வாழ வேண்டுமா இறைவா? வீதி வீதியாக சென்று உன் நிலையை சொல்லி கதறி அழு. நாட்டு மக்கள் நிறைய உதவி செய்வார்கள். அதை வைத்துக் கொண்டு ஆண்டவனுக்கு தொண்டு செய்து வா. இறைவா, வழியே ஆண்டவா. ஒரு நாட்டு இளவரசன், நாடாள பிறந்தவன், என் தந்தைக்கு பிறகு கரத்திலே செங்கல் உடைத்து சிரசிலே மனுவிருத்து அரியசனத்து அமர்ந்த நாட்டு மக்களுக்கு புரியலாமல் சிறப்பான முறையில் அரசாட்சி புரியவும் நினைத்து, ஆனால் கரத்திலே செங்கல் உடைக்க வேண்டிய கருத்தால் இப்போது நான் திருவோடு எழுதி கொண்டிருக்கிறேன். எப்போது ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்வது? எங்கெல்லாம் பகவானுடைய ஆலயம் இருக்கிறதோ எம்பெருமான் தசாவதார மூர்த்தி அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது, எப்போது காட்சி கொடுப்பது? என் நிலை மாறுவது? அம்மா, இது என்னும் சூறாவளி காற்று வீசும் பொழுது ஒரு மரத்தில் பூ என்று காய் என்று கனி என்று பார்ப்பது என்று முடிப்பது என் வாழ்விலே விதி விளையாடி விட்டது. இறைவா, அம்மா, நீங்கள் ஈடெடுத்த மகனாக இந்த பாவி நினைத்து இந்த பாவி நிலையை அறிந்து உங்களால் முடிந்த இந்த பாவியை பசியை தீருங்கள் அம்மா. உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் துளையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ. ஒரு நாள் பொழுதும் உலராதோ.
சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். கரைமேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார். கரைமேல் இருக்க வைத்தார், எங்களை கண்ணீரில் குடிக்க வைத்தார். கரைமேல் பிறக்க வைத்தார். தெய்வா, என்னிலே நாட்டு மக்களுக்கு யாரும் நேரே கூடாது. இந்த பாவி நான் கூழ் குறி விட்டு கொடுத்திருக்கிறேனே, உடனே வாழ வேண்டுமானால் முதலில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் முடிந்து கணவன் மனைவியாக எங்கெல்லாம் வாழ அங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்தால் நிலை மாறும். அப்படி என்றால் சரி, என் தாய் தலைவத்தில் கூற வேண்டும். அம்மா அம்மா மகனானோ வீரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கொடுத்து வைக்கிறேன். கொடிய மிருகமா இருந்தாலும் எடுத்து வரும்போது கடுகாலம் அச்சம் என்பதை நல்ல காலாமை கொடுத்த வீரவாளை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடி நாட்டினுடைய குடிமக்கள் குறையை ஆகவே தீர்த்து விட்டார் இளவரசர். பெருமை கொள்ளுங்க, பெருமை. ஆமா, இன்னும் வரவேங்கடா. முத்து நீ என்ன பார்த்து அப்பா நான் யாரும் தெரியவில்லையா? நான் தான் அப்பா உங்களுக்கு மகன் ரவிச்சந்திரன். என் மகனா? என்னுடைய மகன் எப்பேற்பட்ட அழகு வாழ்ந்தவன். அட அடாத நாயே, நீங்க புரியுங்களா? நம்ப மாட்டேன், நம்பவே முடியாது. நம்பிக்கிறவில்லையா? அப்பா, எனது பிறந்த விழாவில் எனக்கு அன்போடு அறிவித்திருக்கிற ஒரு முத்தான மாலை இதோ பாருங்க. அந்த முத்தான மனமெருகி கூறியிருக்கிறார். இந்நிலை மாற வேண்டுமானால் முதலில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டுமா? நடக்குமாடா? யாருக்கு? எனக்கு. உங்களுக்கு அழகான ஒரு பெண்ணை பார்த்து முதல்ல திருமணம் செய்யணும். ஆமா. நாடகம் முடிஞ்சு போய் சேர்ந்து கொடுப்போம்.
என்னங்க பேச்சு பேசுறீங்க நீங்க? நல்லா இருக்கிற பசங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும்னாக்கா நாலு அது சொட்டு இது சொட்டு புள்ள நான் வேலை செய்யற மாமனார் என்ன பண்றாங்க, இவனுக்கு சொத்து பத்தி இருக்குது அது இருந்தா இல்ல குடிக்கிற இல்ல குடிக்கிறான்னு 1008 கேள்வி கேட்டு 1008 சொட்டு வைக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஆளுக்கு முதல்ல ஒரு அழகான சத்தியமும் நாடகம் என்ன பண்ண வர மாட்டானே நடக்குமாடா இது சமயத்தை நான் கேட்டேன். அதற்கு என்ன உரைத்தார் தெரியுமா? நீயோ யார்? ஒரு நாட்டு இளவரசன், செல்வம் மிகுந்தவன் ஆயினார். நாட்டில் பாதி சரிபாதி ராஜ்யத்தையும் 10,000 பொண்ணை பரிசாக தருகிறேன் என்று பறைசாற்றினால் ஏழ்மை குடியில் பிறந்த பெண் ஏதாவது இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து முன்வருவாள் என்று எடுத்து உரைத்துவிட்டார். அப்படி திருமணம் முடிந்தவுடனே எங்கெல்லாம் மகனுடைய ஆலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்தால்தான் என்னவே மாறுமா? அப்படியா? ஆரம்பம் ஒண்ணு இருந்தா கண்டிப்பா முடியும், கண்டிப்பா இருக்கு. மேட்ல கோவிந்தா என்று அழைத்தால் கூப்பிட்டு ஒரு குரலை ஓடி வந்து திருக்குறளை தசாவதார மூர்த்தி பகவான் அவரின்றி ஓரளவு அசை போவது கிடையாது. பொழுது விடிவதை பொழுது போவதை கடவுளுடைய அனுகிரகம் ஐயா. இப்படிப்பட்ட ஒரு இங்களை மாற வேண்டும் என்றால் முனிவர் உரைத்த பிரகாரம் அவனை 56 தேசத்திற்கும் பறை சாற்றி விடுகிறேன். நன்மைக்கும் தீமைக்கும் வழிகான்
பெண்ணாக பிறந்தடி அம்மா. ஒரு பெண்ணா பிறந்தவள் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கின்ற பொழுது 2 திங்களாக அங்கமெல்லாம் நொந்து நொற்றி நிலத்தில் விழிப்பட்டேன். கத்தி கதறி இறைவா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பிரசவ வேதனையில் வேண்டாத தேவைகள் இல்லை அம்மா. நான்கு கிலோமீட்டர் சேர்ந்த கலையரசி நான் வாழ்ந்தாலோ ஒவ்வொரு நாளும் என் தாயை நினைத்து என் தந்தையை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் அம்மா. தாய் இல்லாம தந்தை இல்லாம இந்த பாவி பட தூரத்து நிம்மதியை பாருங்களப்பா. எத்தனையோ பெண்கள் தாய் தந்தை எழுந்து எத்தனையோ பெண்கள் தொட்டு தாலி கட்டிய கணவனை இழந்து உடன் பிறந்த அண்ணன் தம்பி இழந்து அக்கா தம்பி இழந்து ஒவ்வொரு நாளும் அவர்களையே நினைத்துக் கொண்டு வாழ்கிறார்களே அம்மா. நான் என்ன பாவத்தை செய்தேனோ என் தாயை இழந்து என் தந்தையை இழந்து இந்த பாலிட தவிக்கின்றேன் அம்மா. அம்மா இந்த பாலிட பட தீர்த்து யாருக்கிட்ட சொல்ல போற அம்மா. முன்னோரிடம் சுமந்து மரிலையோ தோழிலையோ உரங்க எட கட்டி காட்டிலையோ கேட்டிலையோ நெத்தி வெறுக்க தொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே தாய்தாயே பூமி என்னைக்குமே தாய்தாயே சாமி.
கோடி சொந்தம் தந்து பிறந்தவனுக்கு தாய் இல்லை தந்தை இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும் என்று உரைப்பார்கள். பெற்றெடுத்த தாயும் தந்தையும் பெற்றெடுத்த மகளுக்காகவும் பெற்றெடுத்த மகனுக்காகவும் காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் மழை என்று பாராமல் வெளி என்று பாராமல் உழைத்து உழைத்து ஓடா தேர்ந்து போகக்கூடியதான் தாயும் தந்தையும். இந்த பாதிக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, இறந்து விடலாம் என்று நினைக்கிறேன். ஆனா உடன்பது அண்ணன் ஒருவர் இருக்கிறாரு, என் கூட பிறந்த பொறுப்பு. நீ அண்ணனுக்காக தானே இதை பாருட உயிர் வாழ்கிறாண்டா. இதை பாரு, என் உடல் உயிர் மூச்சு பேச்சு அத்தனையும் கலந்து தோளுக்கு மேலே வளர்ந்து விட்டால் தோழில் என்று உரைப்பார்கள். உழைப்பது அண்ணனும் தம்பியும் காலமெல்லாம் நமக்கு துணையா இருப்பாங்க. என் தந்தை எடுத்து நடந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அண்ணி கலையறி